உங்க அம்மாவை பத்தியா? ஆடி மாசம் வந்தாலே உங்க அம்மாவை கையில பிடிக்க முடியாது. வீட்டு வாசப்படியில இருந்து தெரு வரைக்கும் பூரா கோலத்தை போட்டு தீட்டிடுவா. ஏங்க என் கோலம் எப்படி இருக்கு? கோலம் நல்லா தான் போட்டிருக்க உமா. பிள்ளையில அழுதுகிட்டே இருக்கு, வந்து பாலை குடு. நீ பாட்டுக்கு அரை மணி நேரமா என்கிட்ட விட்டுட்டு போயிட்ட. ஒன்னு தூக்குனா ஒன்னு அழுது. இப்பதான் அவளை தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். தூங்கிட்டாலோ? அப்ப நான் மட்டும் ஒத்தையில 2 பிள்ளைகளையும் பார்த்துக்கிறேனே, அதை கொஞ்சமாவது நினைக்கீங்களா? ஆமா ஆமா, உனக்கு திறமை தான். ஆனா உன் அளவுக்கு திறமை என்கிட்ட இல்லம்மா. வா, வந்து முதல்ல இவனை புடி. வாங்க வாங்க, தங்க பிள்ளைய யாரு அடிச்சாங்க? கல்ல பையன், உங்க அம்மைக்கிட்ட போனதுக்கு அப்புறம் சிரிக்க என்ன? ஆரி ஒர்க்கு போட்ட துணியா பார்த்து 1000-2000 ரூபாய்க்கு எடுக்கிறாளுவ. தைக்க கூலி ஒரு 300 ரூபாயை தரதுக்கு பிச்சு பிச்சு தராளுவ. ஏ கீதா, என்ன எதுக்கு இப்ப கிடந்து அலறீரு? நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் ஆபீஸ் போகண்டாமா? சீக்கிரம் சாப்பாடு வை. எடுத்து வச்சு சாப்பிட்டா என்ன? இந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா பாரு. என்ன சொன்னீரு? ஏமா வாம தாயே, நேரம் ஆயிட்டு இருக்கு. எம்மா எம்மா, ஏ பேடி எடுப்பா, ஏன்டி கிடந்து அலறிட்டு கிடக்க? எம்மா, காலையிலே தூங்க முடியுதா? 4 மணிக்கு பாட்டை போட்டு எழுப்பி விட்டாச்சு. ஷோ, காலேஜுக்கு போனா தூக்கமா வருதுமா. பின்ன ஆடி மாசம் எப்படி இருக்கும்? மனிதா ஆளாயிட்டுலடி. எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பு. போமா, 4 மணிலேருந்து உருண்டுட்டு கிடக்கேன். கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது ஒரு குத்தமா? இப்படி சாவடிக்கிறாங்க. ஏட்டி வாயிலடி, சாமி பாட்டு போட்டிருக்காவ, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க. உங்க அக்கா கரெல்லாம் குளிச்சுட்டா, போட்டி போய் குளி. நீ எங்க போற? கோயிலுக்கு கூழ் ஊத்த போறியோ? அது எப்படி சோனிமா கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் பார்த்தாலே தெரியுதே, நல்ல சிவப்பு கலர்ல சிக்கு சிக்குன்னு. சிக்குன்னு எங்கிட்ட இருக்கேன். இது காட்டன் சீலல்ல. காலையிலுக்கு இட்லி தோசைன்னு எதுவும் செஞ்சிருக்க மாட்டியே? ஆமா மக்களே, கோயில இருந்து புளியோதரையும் சக்கரை பொங்கலும் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போங்க. எம்மா குளிச்சுட்டேன். நல்ல பிள்ளை, சொன்ன உடனே போய் குளிச்சுட்டா. எம்மா இன்னும் 1 மாசத்துக்கு அலாரமே வேணாம் போல. கோயில்ல போட்டிருக்க ஸ்பீக்கரே போறோம். ஆமா, அதுவும் சரிதான். போ, காப்பி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி. கோயில்ல வேப்பலை கேட்டாவ, இந்த இம்பிட்டுக்காட்ட ஆஞ்சி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சோனிமோ, கல்ல எடுத்து முழுங்கிட்டியோ? போயிருட்டி, எனக்கு தலை வலிக்குது. ஊத்தனாரி, போய் குளிட்டி முதல்ல. என்னைய பத்தியா குளிச்சு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு. உனக்கு என்ன, காலேஜ் முடிச்சாச்சு, குளிச்சுட்டு நல்லா தின்னுட்டு தூங்குவ. நான் அப்படியா? வீட்லேயும் தூக்கம் இல்லை, காலேஜுக்கு போய் அங்கே பாடம் நடத்தும் போது தூக்கமா வருது. என்ஜாய் சோனிமா. அக்காவை பத்தியா எப்படி என்ஜாய் பண்றேன்னு? ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலில். கீர்க்கி, என்ன எதுக்கிட்டே அடிக்க? வர்ற கோபத்துக்கு உன்னை கடிக்காம விட்டேன்னு நினைச்சுக்கோ. நம்ம வீட்ல ஜாலியா இருக்கோம்னு பொறாமையில பேசிட்டு போறா. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே போனை நோண்டுவோம். மணி 10 ஆயிட்டு, இன்னும் இந்த அம்மா வீட்டுக்கு வர காணோம். இந்த கொம்மிக்கு வர வர நம்ம நினைப்பே இருக்க மாட்டுக்கு. ஆடி மாசம் பிறந்துருச்சே, காலகாலத்துல மவளை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு என்ன இருக்கா? ஷப்பா, அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து காலு தான் வலிக்கு. இந்த பொண்ணம்மா வரட்டும், நம்ம வீட்டுக்கு போன அப்புறம் தானே இருக்கு. என்ன இவா ஒரு வேலையும் பார்க்காம இந்த வெயில்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா? டென்ஷன் ஆகுது பொண்ணம்மா. மருமவள, அதே இரிட்டேட்டிங் வாய்ஸ். எம்மாடி மருமவள, என்னத்த? என்ன இங்கிட்டும் அங்கிட்டும் லாத்து போட்டுட்டு திரியிறிய, என்ன விஷயம்? ஆடி பிறந்தாச்சுல்ல?
ஆமா, அதுக்கு? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாமா? ஓஹோ, இதுக்கு தான் குட்டி போட்ட பூனையாட்டம் வாசல்லையே சுத்திட்டு இருக்கியா சின்ன பொண்ணு? எம்மோய், வந்துட்டியா? வா வா. வாங்க வாங்க. என்ன மைனி, எப்படி இருக்கீங்க? எம்மா, என் மாமியா உன் கண்ணு முன்னாடி நல்லா குத்துக்கலாட்டு நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, எப்படி இருக்கியேன்னு ஒப்பிடி இருக்கியேன்னு? சும்மா இரு சின்ன பொண்ணு, அப்படியே முறைக்காவ. நான் நல்லா இருக்கேம்மா, நீ உள்ள வா. எம்மா, பையில என்ன கொண்டு வந்திருக்க? நிறைய பண்டம் வச்சிருக்கியோ? ஆடி சீரு சின்ன பொண்ணு. சீரோ மோரோ, நான் அங்க தானமா வரப்போறேன். எதுக்கு போட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வர? அங்கேயே வைக்க வேண்டியதானே? லூசு, சும்மா கடடி. ஏம்மா அங்கேயே நிக்கிறிய? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. என்ன மைனியும் சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? இப்போ ஒழுங்கா இருக்காளா? அவ என்னைக்கு ஒழுங்கா இருந்தா? அவ கூட ஒருத்தி சுத்துவாள, கீதா கீதான்னு. அவ கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வம்பு தும்பலாம் பண்ணிட்டு அலையிறா. இந்த மாமியா கிழவிக்கு வாய் ஒரு இடத்துல நிக்கிதான்னு பாரு. லொட லொடன்னு எப்பா பாரு, ஒரே போகல லப்பர் ஆட்டும் போகுது. சின்ன பொண்ணு, உன்கிட்ட எத்தனை மட்டும் சொல்றது? அத்தைக்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோன்னு. எம்மையம்மா, கோவப்படாத. இப்படிலாம் கோவப்பட்டா ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது. நீ என்னைய கூட்டு போக வந்தியா இல்ல இந்த ஸ்கூல்லலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாவோல, தான் பிள்ளைய பற்றி டீச்சர்கிட்ட விசாரிச்சுட்டு போகிறதுக்கு? அதே மாதிரி நீ என் மாமியா கிட்ட என்னைய விசாரிக்க வந்த மாதிரி இருக்கு. நிறுத்திட்டி, உனைய கூட்டு போவா அதானே? என்னது, வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? ஆமா ஆமா, நானும் உன் அத்தையும் சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நீ இங்கேயே ஈரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி மாதம் புருஷன் பொட்டாட்டி பிரிஞ்சிருக்கணும், வீட்டுக்கு ஆவாது, தெய்வ குத்தமாயிரும்னு சொன்னீங்க. இப்போ மட்டும் என்னவா? ஆமா, வீட்டுக்கு ஆவாதுதான். நாங்களும் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்க வேணாமா? ஆ, அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதாம்மா. ஒழுங்கா ஆடி மாதம் பிரித்து வீட்டுக்கு கூட்டு போங்க. எம்மா, துணிமணியெல்லாம் எடுத்து நல்லா பேக் பண்ணி வச்சிருக்கேன். எதையாவது சொல்லி ஏமாத்தி விட்டு போயிடாத பார்த்துக்க. உங்க அத்தை சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? நாங்களும் பேரம்பேத்தியெல்லாம் பார்க்க வேணாமா? எம்மம்மம்மா, வாயிலடி வாயிலடி, தெய்வ குத்தமாயிர போகுது. 2 பேரும் சேர்ந்து ஆடி மாதம் கட்டையே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்படியே போயிட்டு இருந்த பேரம்பேத்தி இல்லை, மண்டையில் பேனை கூட பார்க்க முடியாது. ஆமா ஆமா, எங்களுக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சிட போது. அதானே, இவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. வாய் மட்டும்தான், இல்லைன்னா நாய் கூட மதிக்காது உங்க மாவளை. ச்சே, எங்கள் அம்மா முன்னாடி எப்படி அசிங்கப்படுத்துறாவ. இப்போ மாதிரி இந்த பொண்ணாத்த எனக்கு சப்போர்ட் பண்ணி 2 வார்த்தை பேசட்டும், பார்ப்போம். நீங்க சொல்றது என்னவோ சரிதான் மைனி. வாய் இல்லைன்னா இவளை நாய் கூட மதிக்காது. அவ்வளோ வாய், வாய் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எம்மா, என்னம் டீ? நீ எனக்கு அம்மா தானே? பார்த்தீங்களா உங்க முன்னையே எப்படி கேட்கானு? என் மருமவள, உங்க அம்மைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாப்போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வரையில சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன உங்க மவ ஒன்றும் கொடுக்க மாட்டானே, வரும்போதே சாப்பிட்டே வந்துட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை மைனி, ப்ரெஷரு கூட்டிட்டு பார்த்துக்கோங்க. மாத்திரை போடணும்ல, அதான் சாப்பிட்டே வந்துட்டேன். ஐயா, ஆஸ்பத்திரியில் போய் காட்டுங்க. எம்மா, இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் உன் பக்கத்துல இருந்து கவனிக்கணும். அதனாலயாச்சும் என்னைய கூட்டு போம்மா. உங்க அம்மைக்கு நீ பக்கத்துல இருந்தா ப்ரெஷர் குறையாது, கூட தான் செய்யும். மேற்கொண்டு கூட்டிடாத மருமவள. ஆமா ஆமா, சரியே சொன்னீங்க. என்னது சோரியா சொன்னீங்க? இப்ப நீ கூட்டு போறியா இல்லையா, இல்ல நானே போகட்டுமா? எங்க அம்மா இவ வருவானே ஆடி மாசம் வீட்டுக்கு வந்திருக்காவ. எங்க அப்பா வயசான ஆளு, அவரை தனியா விட்டுட்டு எங்க அம்மா வந்திருக்காவ. அதனால கூட்டு போய் ஒரு 4 நாள் வச்சுக்கிட்டுமா? எங்க அம்மைக்காண்டி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வயசாளி பார்த்தீங்களா, அவ பேத்தி பேத்தின்னு உயிரை விடுவா. ஊருக்கு போயிட்டு வந்துட்டாவளோ, ஒரு வாரத்தை சொல்லவே இல்லையே. இங்க வீட்டுக்கும் வர காணோம்.
நேற்று சாயங்காலம் தான் வந்தா சின்ன பொண்ணை பார்க்கணுன்னு. சரி அவியலுக்காண்டியாவது கூட்டு போங்க. எம்மா ஆச்சி வந்திருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை. இங்கே இரு மருமவளே, அங்கே போய் ஒழுங்கா இருக்கணும். இங்கே எப்படி வேலை பார்த்தியோ அதே மாதிரி உங்கள் அம்மைக்கு அங்கே போய் வேலை பார்த்து கொடு. உன் போக்கில் அவுத்து விட்ட கழுத மாதிரி திரியாத. ஆ எல்லாம் எனக்கு தெரியும். சரி நான் போயிட்டு வரேன். ஏம்மா பெட்ரூம்ல என் பேக் இருக்கு, அதை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அத்தை கிழவி பாய் பாய், குட் பாய். திமிர் எடுத்தவா நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னே இருக்கா. எப்படி சொல்லிட்டு ஓடுறா பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை மைனியும், எங்கள் அம்மா வந்திருக்கான்னு சொன்னோம்ல, அதான் பார்க்கறதுக்கு ஓடுறா, வேற ஒன்றும் இல்லை. நல்ல சால்ரா அடிங்க உங்கள் மவளுக்கு. சரி மைனி, உடம்ப பார்த்துக்கிடுங்க. ஏதாவது உதவி வேணும்னா ஃபோன் அடித்து சொல்லுங்க, நான் வாரேன். சின்ன பொண்ணுனாலும் அனுப்பிச்சி விட்றேன். போயிட்டு வரேன் மைனியும். ஆட்டுமா, பார்த்து போயிட்டு வா. என் பேத்திய தங்க சேலையாட்டு ஆக்கிட்டாவள மேக்கப்பை போட்டு. ராசாத்தி என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆச்சி சும்மா இரு, என் வாயை கிளறாத. ஏமிட்டி அழகா இருக்கேன்னு தானே சொன்னேன். திருக்காணி கிளம்பிட்டியா? மாப்பிள்ளை வீட்டில இருந்து இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாவலாமா? உன் மாவளை பாருடி. இது என்ன ட்ரெஸ்ஸு திருக்காணி, கை இல்லாம ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் உன்னை யாரு போட சொன்னா? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு இருக்கேன். தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசாத. என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். இப்படி ஏதாச்சும் சொன்னா நான் மேக்கப்பை களைச்சிட்டு நைட்டியோட வருவேன். கோவக்காரி, கோவத்தை குறை. நீ கொஞ்சம் வாய மூடுமா. என் பேத்தி நான் சொன்ன சொல்லுக்கு பணிஞ்சு சீலை கட்டி அழகா ரெடியா இருக்கா. குறுக்கால பூந்து அதையும் கெடுத்து விட்டுறாத. போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு என்னென்ன தேவையை எடுத்து வை. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லந்தான். நீங்க இருக்கனாலதான் இவ்வளவு திமிரு காட்டுறா. திமிரு பிடிச்சவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. திருக்காணி கிளம்பிட்டியா தங்கம்? அதெல்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. எல்லாரையும் கவனிங்க. நான் கவனிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ வா ஃபஸ்ட்டு. இங்க பாருடி, வேற பிளவுஸ் எடுத்து போட்டு நல்ல சேலையை அழகா கட்டிட்டு வா. எங்க அம்மாக்கு திமிர பாத்தியாச்சு. மாப்பிள்ளை எப்படியும் பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன். அப்படி சொல்லாத தங்கம், நீ வந்து பாரேன். கண்டிப்பா இந்த தங்கத்துக்கு ஏத்த ராசா தான் வந்திருப்பான். ஏமா வா, உன்னை கூப்பிடுறாங்க. ஆச்சி உனையதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, உன்னை கூப்பிடுறாங்க, போ. இவன் வேற நேரங்காலம் தெரியாம என்னத்தையாவது சொல்லுவான். ஏம்மா வா. வாரேன். கல்யாணம் பண்ணுன்னு எல்லாரும் ஒரேடியா ஆடுறாங்க. என் மனசுல இன்னும் அந்த சக்தி மாமா தான் இருக்கான். இந்த முட்டாள் கூட்டத்துக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடாம அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை யாருன்னு நானும் பார்க்குறேன். அவங்கிட்ட சொல்லி பார்ப்பேன். கேட்கல, துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓட விடுறேனா இல்லையான்னு பாரு. நிலா மாதிரி இருந்த என்ன இப்படி நீலாம்பரி மாதிரி ஆக்கி விட்டான். சக்தி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.